தளபதி விஜய் அவர் வாங்கின காருக்கு சரியாக வரி கட்டலை அப்படின்னு எதிர்கட்சியில் உள்ள நிறைய பேர் ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. மக்களுக்குள்ளேயும் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன? தளபதி விஜய் வெளிநாட்டிலேருந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 40 லட்சம் ரூபா வரி கட்ட சொல்கிறாங்க. விஜய் வரி கட்ட மறுக்கவே இல்லை. மாறா நாம் கட்ட போகிற வரி சட்டத்துக்கு உட்பட்டது தானா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றம் முதல்ல அவருக்கு மேலே விமர்சனம் வச்சது மட்டும் இல்லாமல் அபராத தொகையும் சேர்த்து கட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மதராஸ் ஹைகோர்ட்டை அணுகிறாரு. அங்கே அவர் மேலே இருந்த அந்த விமர்சனத்தை எடுத்துட்டு அவரோட அந்த வரி பணத்தை முழுமையாக கட்ட சொல்கிறாங்க. விஜய் அதுக்கு எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்கலை. விஜய் சட்டத்துக்கு உட்பட்டு கவர்மெண்ட் சொன்னது மாதிரி, அதாவது நீதிமன்றம் சொன்னது மாதிரி அந்த வரியை முழுமையாக கட்டி முடிக்கிறாரு. ஸோ சட்டத்தை மதிக்கிற ஒரு மனிதர் தான் விஜய் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். மற்றவங்க ஃபேக் நியூஸ் பரப்புறது, வரி கட்டலைன்னு பரப்புறதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.